ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர். காசி அல்வான்னு சொன்னாவே பந்தி தான் ஞாபகம் வரும். பந்தியில் இந்த காசி அல்வாவை சாப்பிட்றதுக்காகவே நம்ம போன ஒரு காலமும் உண்டு. இந்த காசி அல்வா நல்ல ஸ்வீட்டாக எம்மியாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1/4 கிலோ நீர் பூசணிக்காயை வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த காயை மேலே உள்ள தோலையெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ளே உள்ள அந்த ஃப்ளெஷ்ஷை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது 1 கப்பு கரெக்டாக வந்தது. அப்படியே தண்ணியோட அப்படியே வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இந்த நீர் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் கலருக்காக ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துருக்கேன். நம்ம இதில் போட்டு லைட்டாக வதக்கும் போது மஞ்சள் உடைய வாடை வராது, நல்லா கலர் சூப்பராக கொடுக்கும். இது போல் தான் நான் கேசரி செஞ்சாலும் ட்ரை பண்ணுறது. இது போல் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா இந்த காய் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். காய் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா பிடிச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரிக்கு வேகணும், வெந்திருக்கணும். இந்த நீர் பூசணி காயில் நம்ம சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் அல்வாவும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதை கையில் பிடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து இதை கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது போல் தண்ணி பதத்துக்கு வந்துடும். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இதை லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுங்க. இது போல் கிளறி விடும் போது சர்க்கரை நல்லா கெட்டியாகி இந்த அல்வாவும் நல்லா கெட்டியாகி சூப்பராக செம்மையாக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே அல்வா ரெடி ஆயிரும். இந்த சர்க்கரை பாகு எல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் 1 கப்பு நீர் பூசணிக்காயும் இருந்தாலே ஒரு சூப்பரான அல்வா செஞ்சிட முடியும். இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு அல்வா. பாருங்கள், ஏலக்காய் தூள் சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். நல்லா கெட்டியாகி அல்வா போல் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்துட்டு முந்திரியை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அதிலே சேர்த்து கிளறினதுனால முந்திரி அந்த நெய்யில் வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக அல்வாவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதை நீர் பூசணிக்காயில் செஞ்சது தானான்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளுடைய குறிஞ்சி மலர் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.